ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டிலிருந்து, தன் இனத்திலிருந்து, தன் தேசத்திலிருந்து பிரித்து எடுத்து தனியாய் வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஈசாக்கு. அப்ப ஆபிரகாமை விட்டு விட்டு தனியே அழைத்து கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அடுத்து யாக்கோபு. தகப்பன் தாயை விட்டுட்டு பரதேசியை போல தன் மாமன் வீட்டுக்கு போய் அடிமையை வேலை செய்தவனை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது யோசேப்பு. தகப்பன் விட்டு சகோதரி எல்லாரும் விட்டுட்டு அடிமையாய் ஒரு தேசத்தில் கொண்டு வந்து வைத்து ஆசீர்வதிக்கிறார். இவங்க எல்லாரும் 4 பேரையும் நீங்க எடுத்துப்பாரு. 4 பேரும் மனுஷனை விட்டுட்டு வந்தவங்க, யாருக்கும் பயந்து இருந்தவங்க இல்லை, எதற்காகவும் தேவனை மறுதலித்தவர்கள் இல்லை. இந்த 4 பேரும் எல்லா இடத்திலும் எதை வேணா விட்டுட்டு ஒரு நின்னவங்க. இனத்தை, இடத்தை, சொந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. 4 பேருடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா அந்த உலகம் பகைக்க ஆரம்பிக்கும். நீ தனிமையா நிக்க ஆரம்பிப்ப. நீ தனிமையா நிக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் திட்டம் வாழ்க்கையில் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். நீ எப்பொழுது எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன் பட்சத்தில் இறங்கி வர போறாருன்னு அர்த்தம். எல்லாரும் கூட சிநேகிதமா இருக்கிறாங்க, எல்லாருமே இனிமையாய் பேசுறாங்க, எல்லாருமே உனக்கு தாச்சா பண்றாங்கன்னா கர்த்தர் உன்கிட்ட ரொம்ப தூரம் நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்லுவேன், பிரச்சனை வரும்போது சந்தோஷமா இரு, தனிமை வரும்போது சந்தோஷமா இரு. கர்த்தர் சீக்கிரத்தும் வாழ்க்கையும், கர்த்தர் தரிசனம் சீக்கிரத்தை நிறைவேற போகுது. கர்த்தர் செய்ய நினைப்பது சீக்கிரத்தும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போகிறாய். ஆமென். அப்ப எதற்காகவும் கவலைப்படாம இந்த 4 பேர் மைண்ட்ல வச்சுக்கோ. எங்க போறோம், என்ன செய்ய போறோம் ஒண்ணுமே புரியல, ஆனா கர்த்தரை மட்டும் இறுக்கமாய் பற்றி கொண்டார். அவர் சொல்றத மட்டும் எதிர்த்து பேசவே இல்லை. என்ன நடந்தா பார்த்துக்கலாம், நின்னவங்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. ஐயோ 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 இது அப்படின்னு நினைச்சிய நீயே பார்த்துக்கோ. அந்த மனுஷனை வச்சு 4 பக்கம் 4 பேர் கும்முனாதான் உனக்கு அறிவு வரும். லாஸ்டா வா நான் பார்த்துக்கிறேன். ஆர்டர் என்ன பண்ணுவாரு, நான் வேணாம், நான் முக்கியம் இல்லை, பயம் இல்லாம போனல, அனுபவி ராஜா அனுபவின்னு என்ன பண்ணுவாராம், கிண்டல் பண்ணுவாராம் சிரிச்சுக்கிட்டு. ஒருவேளை ஆண்டவர் மேல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை, இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தர் மேல 100க்கு 100% உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் இன்னைக்கு சிறுமைப்பட்டு, சிறைப்பட்டு, அடிமைப்பட்டு, கட்டப்பட்டு இருக்கிறாயோ, அது சொந்த பந்தங்கள், பாசங்கள், கோபங்கள், வேலை, கமிட்மெண்ட், தரித்திரம், வியாதி, எதுவா வேணா இருக்கட்டும், எதெல்லாம் நீ சிறைப்பட்டு இருக்கியோ தூக்கி போட்டுட்டு ஆண்டவன் நம்பிக்கை வச்சு உன்னால வர முடியாது சொல்றாரு. ரெட்டிப்பான நன்மை தருகிறேன், இன்றைக்கே தரேன். இன்னில இருந்து ஒரு புதிய வாசல், ஒரு புதிய கிருபை வாழ்க்கையில் வரும். ஆமென்.